சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு நல்ல அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து இப்போ வரப்போகுது. அப்ப அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் ஒட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்றாங்க. அட்வர்டைஸ்மென்ட் கேம்பெயின். அதுல என்ன வந்து ஃபோக்கஸா இருக்க போகுது அப்படின்னா, அந்த ட்ரெடிஷனலா அவங்க என்ன மாதிரியான கேரளா ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களோ, அத ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு ஆட ரன் பண்ணிட்டு, அந்த ஒரு ஆடோட முடிவுல இவங்க குடுக்க போற அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ், அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக குடுக்க போற ஆஃபர் வந்து இங்க கார் லோன், அப்புறம் வந்து இங்க பைக் லோன், வெஹிக்கிள் லோன், அப்புறம் வந்து இருக்கிற பெர்சனல் லோன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் வந்து குடுக்க போறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட டெபிட் கார்டு வந்து இருக்கு. அந்த டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிராண்ட்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பிராண்ட் கூட கொலாபரேஷன் பண்ணிட்டு, அதையும் ஆஃபர் வந்து பண்ண போறாங்க. அது அவங்களோட கேரளா பிரான்ச்சஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட போகுது. சோ சவுத் இந்தியன் பேங்கோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து இங்க கேரளா ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு ஃபெஸ்டிவல யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க கேம்பெயின் ரன் பண்ணி அதுல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வர போறாங்க. இது ஒரு அப்டேட்டா வந்திருக்கு. மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஐபிஓ வந்து இன்னைக்கான நாள்ல லிஸ்டிங்ல வந்து ஆக போகுது. இப்ப இருக்கிற அந்த ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு ₹18 தான் வந்து இருக்க மாரி வந்து இருக்கு. சோ லிஸ்டிங்க பொறுத்தவரை மேபி உங்களுக்கு வந்து பாசிட்டிவா ஒரு 13% வந்து லிஸ்டிங் எண் வந்து கிடைக்கலாம். அதுக்கு மேல வந்து கிடைக்க போறது கிடையாது. சரி ஓகே. இப்ப இந்த மில்கி மிஸ்ட் கம்பெனிய நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்றது? இல்ல நான் அப்டின்னா இப்ப நான் அப்ளை பண்ணல. பட் ஆனா புதுசா வாங்க போறேன். இந்த மாரி பிளான்ல இருக்கவங்களுக்குலாம் என்ன மாதிரியான அட்வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப இருக்க ஸ்டாண்ட் படி வேல்யூவேஷன் வந்து பார்க்கும்போது 84ல வந்து இருக்கு. அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸ்க்கு கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாது. என்னதான் இந்த ஒரு கம்பெனி வந்து பிரீமியமா வந்து இங்க செயல்பட்டாலும் கூட, அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே பிரீமியமா வித்து, அதுக்கேத்த மாரி இவங்களோட ரெவென்யூ வந்து சூப்பரா ஏறிக்கிட்டு வந்தாலும் கூட, அதாவது சிஏஜிஆர் பெர்சன்டேஜ் எல்லாமே அதிகமா குரோ ஆயிட்டு வருது. பிரீமியம் வேல்யூவேஷன் மேட்ச் ஆகுற மாரி குரோ ஆயிட்டு வராங்க. உடனே ஏதோ ஒரு இடத்துல இருந்து லேக் ஆவாங்க. லேக் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பிரைஸ் வந்து இறக்குவாங்க. அந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனா இப்போதைக்கு பொறுத்தவரை புதுசா கன்சிடர் பண்றவங்களுக்கு பெட்டரா வந்து இருக்காது. அடுத்த ஒரு 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு கன்சிடர் பண்ண போறவங்களுக்கு பெட்டரா வந்து இருக்காது. சோ நீங்க புதுசா கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா, அதை விட பெட்டரான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை ஐபிஓ அப்ளை பண்ணிருக்கீங்க. லிஸ்டிங்காக தான் பாக்குறேன். பட் ஆனா 3 இயர்ஸ்ல வந்து நான் வந்து வேற ஒரு பொசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, அதுக்குமே பெட்டரா வந்து கிடையாது. ஒரு 10 இயர்ஸ் பிளஸ் வந்து வச்சுக்க போறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஓகேவா வந்து இருக்கு. சோ இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து சாய்ஸ் எடுத்துக்கணும். லலிதா ஜுவல்லரி ஐபிஓ இன்னைக்கான நாள்லயும் ஓப்பன்ல தான் வந்திருக்கு. 17 டு 19 வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. லலிதா ஜுவல்லரி ஐபிஓ பொறுத்தல நேத்திக்கான நாள்ல இன்னும் 1 மடங்கு கூட ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல. 0.7 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு கம்பெனி அவங்க மணி திரட்டதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது இன்னும் இன்டெப்தா வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ₹1000 கோடி இந்த கம்பெனி இன்வென்டரிக்காக வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ₹34 கோடி வந்து புது ஸ்டோர்ஸ் வந்து ஒரு 10 ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்காக வந்து செட்டப் பண்றதுக்காக இந்த ஒரு மணி வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த கம்பெனியோட ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ் வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ ஒரு ₹1200 கோடி இப்படி வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. ₹500 கோடி இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வித்துட்டு வெளிய போக போறாங்க. இதுக்காக தான் இந்த ஐபிஓ வந்து வராங்க. சரி ஓகே. இந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணலாமா? நேத்து நம்ம பார்த்திருந்தோம். பட் ஆனா பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் நம்ம பார்த்துட்டு சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து இப்போ வந்து 12ல வந்து இருக்கு. அரௌண்ட் 12ல வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது உங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்டா தான் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிரைஸ் ட்ரெண்டிங்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 தான். இந்த டாப் கம்பெனிஸான இந்த டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்க 2 பேர் அப்புறம் வந்து தங்கமயில் இவங்க எல்லாருமே தான் அதிகமான பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்ல வந்து இருக்காங்க. மீதி இருக்க எல்லா கம்பெனியோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸுமே உங்களுக்கு 11, 12, 9 இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல இவங்களுமே அந்த வேல்யூவேஷன் வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் கீழ தான் வந்து இருக்காங்க. சோ லாங் டர்ம் பர்பஸ்க்கு வச்சுக்க போறவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. பட் ஆனா லிஸ்டிங்காக பாக்குறீங்க அப்படின்னா பெட்டரா வந்து கிடையாது. 15% தான் அரௌண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு வந்து மேபி 10% வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருசா பார்க்க தேவையில்ல. எஸ் பேங்க் கம்பெனி ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டாலர் பாண்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பண்ண போற பிளான்ல வந்திருக்காங்க. 2020 கிரைசிஸ்க்கு அப்புறமா இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டாலர் பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ 2020ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா இவங்க டாலர் பாண்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணல. சோ திரும்ப வந்து இப்போ வந்து இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப ஆர்பிஐயோட மெஷர்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு. இங்க ஃபாரின் கரன்சி வந்து உள்ள எடுத்துட்டு வரதுக்காக பேங்க்ஸ் எல்லாருமே வந்து அதிகமான அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து உள்ள எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதனால அதை யூட்டிலைஸ் பண்ற விதமா இது வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேங்க்ஸ் ஏற்கனவே இந்தியன் பேங்க்ஸ் எல்லாருமே அதிகமான மணி வந்து திரட்டிட்டாங்க. அந்த பிளான்ல இவங்களும் வந்து இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி பொறுத்தவரை இப்ப பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப கிரெடிட் ரேட்டிங்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. கிறிசில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ரூபி டெட் வந்து பார்க்கும்போது AA மைனஸ்ல இருந்து இப்ப AA வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இவங்க கிட்ட இருக்கிற பாண்ட் டாலர்ஸ் வந்து பொறுத்தல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஓவராலா இந்த எஸ் பேங்க் வந்து ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. அடுத்ததா எல்என்டி கம்பெனில ஒரு அப்டேட் நடந்திருக்கு. ₹15,000 கோடி ஆர்டர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபுல்லாவே மிடில் ஈஸ்ட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அல்ட்ரா மெகா ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட்காக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமா வந்து எனர்ஜி ஹைட்ரோ கார்பன் ஆஃப்ஷோர் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த கம்பெனியால எடுத்துக்க முடியும். எல்என்டி இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜினியரிங், ப்ரொக்யூப்மெண்ட், அப்புறம் அந்த ஹேண்ட்லிங், கமிஷனிங், டெஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்என்டி வந்து பார்த்துப்பாங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் பார்த்துப்பாங்க. சோ இது எல்லாமே பாத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஃபேப்ரிகேஷன் வந்து பண்ணணும். அந்த ஃபேப்ரிகேஷன் பொறுத்தவரை அவங்களோட ஓன் ஃபெசிலிட்டியில வந்து பண்ணிப்பாங்க. மீதி இருக்க அந்த டெஸ்டிங் அப்புறம் வந்து இந்த கமிஷனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பிளான்ட்ட போய் டைரக்டா வந்து பண்ணிப்பாங்க. மிடில் ஈஸ்ட்லயே இவங்களோட பிரசன்ஸ் வந்து சூப்பரா அப்கிரேட் ஆயிட்டே போகுது. கம்பெனி ஏற்கனவே நிறைய வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டர்ஸ்.
ஸோ இப்போ வந்து இந்த ஒரு டீல் உள்ள அந்த ரீசனால சப்சி பைப் லைனும் டீப் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த கம்பெனிக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. அந்த ஏரியால இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து பண்ணிப்பாங்க. ஏன் இந்த ஆர்டர் எல்லாமே முக்கியம் இந்த ஒரு கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ். அந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் எல்லாமே இவங்க ஹேண்டில் பண்றது சூப்பரான அட்வான்டேஜா இந்த காம்படிட்டர்ஸ் மத்தியில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிகூஷன் கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எல்என்டி மேல வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கைத்தன்மை வந்துடும். அதனால தான் மிடில் ஈஸ்ட்ல அதிகமான ப்ராஜெக்ட் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எல்என்டி பொறுத்தல இப்போ 4000 ரூபாய் வந்து இருக்கு, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. மேஜரான எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்காக அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. இப்ப நெஸ்லே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ற பர்சன்டேஜ் வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க பண்றதை விட 40% அதிகமா வந்து பண்றாங்க. கோல்கேட் 33%, மேரிக்கோ 25%, HUL வந்து 1600 கோடி ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. எல்லாரோட ஃபோக்கஸுமே என்னவா இருக்கு அப்படின்னா பிரீமியம் ப்ராடக்ட்டுக்காக தான் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக அதிகமான ஸ்பெண்டிங் வந்து பண்றாங்க. பிரீமியம் ப்ராடக்ட், புது லான்ச்சஸ், அப்புறம் வந்து ஹை வேல்யூ கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு ஆட்ஸ் எல்லாமே இருக்கு. இவங்களோட பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ரூரல்ல வந்து பாத்தீங்கன்னா ரூரல் மார்க்கெட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகுது. குயிக் காமர்ஸ் அப்புறம் இ காமர்ஸ் இந்த இடத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகுது. ஸோ எஃப்எம்சிஜிஸ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த காம்படிஷன் ஹெவியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நியோல் டாடா, என் சந்திரசேகர் அவர்கள் 2 பேருமே வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுல நியோல் டாடா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டாடா குரூப்போட ஸ்ட்ராட்டஜி இதுதான். எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு அலைன் ஆகிற மாதிரியான ஆட்களை தான் நாங்க உள்ள வந்து வச்சுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என் சந்திரசேகர் அவர்கள் நிறைய பிளான் வந்து கொடுத்தாரு. அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியல. இது எங்களோட குரூப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுல எஸ்பெஷலா அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் வந்து இங்க டாடாவோட அந்த ஏர் இந்தியா, அப்புறம் டாடா டிஜிட்டல் பிசினஸ், அப்புறம் செமிகண்டக்டர், அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. எதெல்லாம் லாஸ் மேக்கிங்ல இருக்கோ அதுக்கு என் சந்திரசேகர் அவர்களுமே வந்து நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பிளானா வந்து இருந்துச்சு, பட் ஆனா எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்றதையும் அவரே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட வந்து நடக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்க ஆகஸ்ட் 12 வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி இவரோட டென்யூருக்கு அப்புறமா இவர் வந்து கண்டினியூ பண்ண போறது கிடையாது. புதுசா இன்னொரு ஆள் தான் வந்து உள்ள வர போறாங்க. பட் லாஸ் மேக்கிங்கா இருக்கிற யூனிட்ஸ் கண்டிப்பா வந்து டர்ன் ஓவர் வந்து பண்ணணும். அது எப்படி பிளான் பண்றாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செபியோட சேர்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் ஒன்று போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா CIS, அது வந்து இன்னும் மார்க்கெட்ல இருக்க தான் போகுது. ஸோ அது வந்து செட் டு இயர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து தூக்க போறது இல்லை அப்படின்றது நல்லா வந்து தெரியுது. சரி, ஓகே, அப்ப கண்டிப்பா அதுல வந்து பிரச்சனைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை நாங்க ஐடென்டிஃபை வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்காக நாங்க வந்து சஜஷன் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பண்றவங்க கிட்டே சஜஷன்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அப்புறம் நிறைய பேர்கிட்டயும் நாங்க வந்து சஜஷன்ஸ் கேட்டிருக்கோம். சரி, அவங்க வந்து ப்ராக்டிக்கலா வந்து பார்க்கும்போது என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு அப்படி என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்க தான் போகுது. செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க இதுல கன்சர்னா வந்து ஃபீல் பண்ற ஏரியா வந்து FPIs அப்புறம் பேசிவ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. செபி இன்னொரு விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோவிங் மெக்கானிசம், SLBM அப்படின்ற அந்த ஒரு மெக்கானிசம் வந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு மாடலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்கும்போது இந்த CS பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ற விதமா வந்து இருக்கும். அதுவுமே மார்க்கெட் உள்ள வந்து வரணும். இந்த CIS உள்ள வந்து ரீசனால மியூச்சுவல் ஃபண்டோட ட்ராக்கிங் எரர் மட்டும் அதிகமாகிறதா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது பெருசா செபி வந்து கிடைக்கல, அதை ரிஜெக்ட் வந்து பண்ணிடுறாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. இது ஆக்சுவலா 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நியூஸா வந்து இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மேல S&P குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ரேட்டிங்கா வந்து பார்க்கும்போது A3ன்ற ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. லாங் டேர்ம்க்கு வந்து BBBன்ற ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ஒரு பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங்கா வந்து இருக்கு. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து குளோபல் மார்க்கெட்ல போயிட்டு எங்களுக்கு வந்து மணி தேவை அப்படின்னா எல்லாருமே கொடுக்குறது ரெடி ஆகுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரேட்டிங் வந்து ரிசீவ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பேங்க்ஸ் எல்லாரும் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியா வந்து இருப்பாங்க. ஸோ அதனால குளோபல் இன்வெஸ்டர்ஸை இவங்களால ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். S&P வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கேபிட்டல் பொசிஷன் இந்த ஒரு கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ரிஸ்க் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ரேஷியோ வந்து 10 to 10.5% மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 18 இருந்து 24 மாசத்துல. முன்னாடி வந்து 10.9% வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 10 இருந்து 10.5% தான் வந்து இருக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. இது இந்த கம்பெனிக்கு நல்ல சைட். கேபிட்டல் பொசிஷன் நல்லா இருக்குது தெரியுது. லோன் குரோத் பொறுத்தல 20% ஆனுவலா வந்து குரோத் ஆயிடுவாங்க. அடுத்த ஒரு 18 இருந்து 24 மாசத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு கம்பெனி 7500 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க இந்த 2027ல. இது இந்த கம்பெனிக்கு நல்ல அப்டேட்டா இருக்கு. ITC கம்பெனியோட ஷேர் வந்து 2% வந்து மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. 273 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ITC பொறுத்தவரை இறங்கிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு பிசினஸ் வந்து இன்னும் டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா சிகரெட்டோட பிசினஸ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரகிள் தான் வந்து இருக்கு. இன்புட் காஸ்ட் வேற அதிகமாகிட்டே போகுது. ஸோ இன்புட் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னா FMCGக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெனிஃபிட்டா வந்து இல்ல. இங்க வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது, பாம் ஆயில் பிரைஸ் ஏறுது, ஃபியூல் பிரைஸ் ஏறுது, பேக்கேஜிங் காஸ்ட் வந்து ஏறுது. ஸோ இது வந்து இந்த FMCGயோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணி கொடுக்குது. இங்க சிகரெட் பிசினஸ் ஆஃப்செட் பண்ற அளவுக்கு FMCGயோட பிசினஸ் வந்து இங்க க்ரோ ஆகணும். பட் ஆனா அது இன்னும் க்ரோ ஆகுற மாதிரி வந்து தெரியல. அதனால மார்க்கெட்ல வந்து பார்க்கும்போது மிக்சடான ரியாக்ஷன் தான் இருக்கு. இந்த ஷேர் இறக்கிட்டே வராங்க. ICICI செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 320 ரூபான்றது டார்கெட் பிரைஸா வந்து வைக்கிறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் வந்து 300 ரூபான்ற டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே பை ரேட்டிங் இல்ல அப்படின்னா நியூட்ரலா தான் வைக்கிறாங்க. யாரும் ஒன்றும் செல் ரேட்டிங் வந்து வைக்கல. TCS வந்து புதுசா ஒரு விஷயத்த லான்ச் பண்ணிருக்காங்க. TCS Ad Agent Hub அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு AI ஏஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த ஒரு AI ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரக் டெவலப்மெண்ட்,
கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அப்புறம் வந்து இங்க ட்ரக் சேஃப்டி இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்மா கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து கிளினிக்கல் ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க. ஒரு ட்ரையல் வந்து பண்ணோம், ஒரு ட்ரக் மேல ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான கிளினிக்கல் ரிவ்யூ வந்து பண்ணணும். அந்த டேட்டா வச்சுட்டு. அதுக்கான அந்த டிசைனுக்கான ஸ்டடி வந்து பண்ணணும். அப்புறம் சேஃப்டி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கணும். அப்புறம் இதுக்கான லிட்ரேச்சர் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அப்புறம் வந்து மெடிக்கல் மானிட்டரிங் பண்ணணும். இது எல்லாமே ரிப்பிட்டேட்டிவான டாஸ்க். அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து உள்ள வந்துரும் போகுது. சோ இது வந்து ஹியூமன் கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ற இடத்துல ஹியூமன் வந்து இருப்பாங்க. பட் ஆனா ரிப்பிட்டேட்டிவான டாஸ்க் பண்ற இடத்துல ஏஐ வந்து இருக்கும். சோ டிசிஎஸ் பிளாட்ஃபார்ம் இது ஆஃபர் பண்றாங்க பாத்தீங்களா, இது மூலமா மட்டும் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்ல 40% எஃபிஷியன்சி வந்து இவங்களால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். 30% ஸ்டடி எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிக்க முடியும். காஸ்டையும் 30% கம்மி பண்ணிக்க முடியும். சோ இது டிசிஎஸ்க்கு நல்ல பெட்டா வந்து இருக்கும். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்ல இறங்கிட்டு தான் வந்து இருக்கு. ஜேஎல்ஆர் பிசினஸ் வீக்கா இருக்க ரீசனால. அப்ப ஜேஎல்ஆர் பிசினஸ் உண்மையா வீக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீக்கா தான் வந்து இருக்கு. 76,000 கோடி ரூபாய் வந்து ஜேஎல்ஆர் பிசினஸ்ல இருந்து வந்த ரெவன்யூவா வந்திருக்கு. டோட்டலா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரெவன்யூவே 95,000 கோடி ரூபாய். அதுல 76,000 கோடி ரூபாய் வந்து ஜேஎல்ஆர் பிசினஸ் மட்டும். சோ அந்த ஒரு பிசினஸ் வந்து அதிகமான மார்ஜினும் வந்து வருது. பட் ஆனா அந்த ஒரு மார்ஜின் வந்து இப்ப குறையுது. எபிட் மார்ஜின் வந்து 4% வந்து இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து இப்ப 2.8% வந்து இருக்கு. சோ மார்ஜின் எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. கண்டிப்பா அதை ரிகவர் வந்து பண்ணி ஆகணும். அப்புறம் சேல்ஸுமே வந்து குறையுது. சேல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் பண்ணி ஆகணும். அதுக்கான பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் வண்டி வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ல ஈவி வண்டி லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜாகுவார் டைப் 01ன்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த லான்ச் எல்லாமே சூப்பரா சேல்ஸ் நல்லா நடந்துச்சு அப்படின்னா மார்ஜின் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு பிளான்ல நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா மார்க்கெட்ல இந்த ஷேர் இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் இந்த ஃபினாலிக்ஸ் கேபிள்ஸ்ன்ற கம்பெனிஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ ₹1,200 தாண்டி வந்து போயிடுச்சு. அதனால இந்த டைம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நேத்து கூட இந்த ஷேர் 5% வந்து மார்க்கெட்ல ஏறிது. என்ன ரீசனால ஏறுது அப்படின்னா ரெவன்யூ 44% ஏறுது. ப்ராஃபிட் வந்து 50% மேல வந்து ஏறுது. இந்த கம்பெனியோட எலக்ட்ரிக்கல் வயர் பிசினஸ் வந்து பொறுத்தவரையில இங்க வந்து குரோத் வந்து பொறுத்தவரை கம்மியா தான் இருக்கு. வால்யூம் குரோத் வந்து கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா ரெவன்யூ 42% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் குரோத்தா பார்க்கும்போது 7%. சோ எப்படி இந்த ஒரு கம்பெனி கம்மியான வால்யூம் செல் பண்ணி அதிகமான அந்த ஒரு ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா பிரைசிங் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா வந்து வைக்கிறாங்க. ரியலைசேஷன் வந்து பண்றாங்க. ஆப்டிகல் ஃபைபர் குரோத்துமே நல்லா வந்து இருக்கு. அதுவுமே 62% இன்க்ரீஸ் ஆகுது ரெவன்யூ வைஸ் வந்து பார்க்கும்போது. ஃபைபர் எக்ஸ்பென்ஷன் பிளானும் நிறைய வந்து போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி கிட்ட கெப்பாசிட்டியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஓவரால் இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனிக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ரீசனா 5% மார்க்கெட் ஏறி இருக்கு. பட் ஆனா இப்ப நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கான நாள் ஸ்டார்ட் ஆகும்போது நெகட்டிவ்ல தான் வந்து இருக்க போகுது. ஏசியன் மார்க்கெட் அண்ட் யுஎஸ் மார்க்கெட்ஸ் ரெண்டுமே வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில பொறுத்தவரை $90 பெர் பேரல் வந்து கிராஸ் ஆயிருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. சோ இங்க கோல்ட பொறுத்தவரை 1.56 லேக் பர் 10 கிராம் வந்து இருக்கு. சில்வரை பொறுத்தவரை 2.38 லேக் பர் கேஜி வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் பொறுத்தவரை நேத்திக்கான நாள்ல ஒரு 2,500 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டிஐஸ் வந்து 5,000 கோடி ரூபாய்க்கு மேல பை பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ். அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.